நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 25 பேசிக் டெய்லி யூஸிங் ஹிந்தி சென்டென்சஸ், அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு சென்டென்சஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எங்கே சந்திப்போம்? எங்கே சந்திப்போம். ஃபர்ஸ்ட் சந்திப்போம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மிலேங்கே. சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. எங்கே அப்படின்னா கிதர். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பிகாஸ் நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். எங்கே அப்படின்னா கிதர். ஓகே, எங்கே சந்திப்போம்? கிதர் மிலேங்கே. எங்கே சந்திப்போம்? கிதர் மிலேங்கே. ஸோ சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே, கிதர் அப்படின்னா எங்கே. எங்கே சந்திப்போம்? கிதர் மிலேங்கே. நெக்ஸ்ட் ஒன், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் அப்படின்னா ஹிந்தியில் ஃபிர் அப்படின்னு சொல்லணும். பிர் கிடையாது, ஃபிர். ஃபிர், எஃப்ஐஆர், ஃபிர். ஸோ மீண்டும் அப்படின்னா ஃபிர். சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. ஸோ மீண்டும் சந்திப்போம் அப்படின்னா ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எப்போது சந்திப்போம்? எப்பொழுது சந்திப்போம்? ஸோ எப்பொழுது அப்படின்னா கப். கப் மிலேங்கே. சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. ஸோ எப்பொழுது சந்திப்போம் அப்படின்னா கப் மிலேங்கே. எப்போ, எப்பொழுது அப்படின்னா கப். ஸோ எப்போது சந்திப்போம்? கப் மிலேங்கே. நாளை சந்திப்போம். நாளை அப்படின்னா நாளைக்கு. ஸோ ஹிந்தியில் கல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. ஸோ நாளை சந்திப்போம் அப்படின்னா கல் மிலேங்கே. நாளை சந்திப்போம் அப்படின்னா கல் மிலேங்கே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இப்போது சந்திப்போம். இப்போது அப்படின்னா அபி. அபி, இப், அப், அப். அபி மிலேங்கே. இப்போது அப்படின்னா அபி. சந்திப்போம் அப்படின்னா மிலேங்கே. இப்போது சந்திப்போம், அபி மிலேங்கே. அபி மிலேங்கே. ஓகேவா? ஸோ எங்கே சந்திப்போம்? கிதர் மிலேங்கே. மீண்டும் சந்திப்போம், ஃபிர் மிலேங்கே. எப்பொழுது சந்திப்போம்? கப் மிலேங்கே. நாளை சந்திப்போம், கல் மிலேங்கே. இப்போது சந்திப்போம், அபி மிலேங்கே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ வாங்காதே. நீ வாங்காத, இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? தும் மத் கரீதோ. நீ அப்படிங்கிறது தும். தும் ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நீனா தும், வாங்காதே அப்படின்னா மத் கரீதோ. நீ வாங்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ வாங்கு. வாங்கு அப்படின்னா கரீதோ, நீ அப்படின்னா தும். இதே நீங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம ஆப் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாங்குங்கள் அப்படின்னா ஆப் கரீதோ அப்படின்னு சொல்லணும். ஆப் கரீதியே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீ வாங்காதே அப்படின்னு நெகட்டிவ் வேர்டு வரும்போது மத் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். தும் மத் கரீதோ. நீ வாங்கு, தும் கரீதோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ பாரு. நீ பாரு. பார் அப்படின்னா தேக்கோ இல்லைன்னா தேக் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ அப்படின்னா தும். தும் தேக்கோ, தும் தேக். ஓகேவா? நீ பார் அப்படின்னா தும் தேக்கோ, தும் தேக். நீ பார்க்காதே. தும் மத் தேக்கோ. பார்க்காதே அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது தும் மத் தேக்கோ. தும் மத் தேக்கோ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். தும் மத் தேக்கோ. நீ விளையாடு. நீ அப்படின்னா தும், விளையாடு அப்படின்னா கேலோ. கேல், கேலோ. நீ விளையாடு, தும் கேலோ. நீ விளையாடாதே. விளையாடாதே அப்படின்னு நெகட்டிவாக வரும்போது தும் மத் கேலோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். தும் மத் கேலோ. நீ விளையாடாதே, தும் மத் கேலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எங்கே இருப்பாய்? எங்கே இருக்க? எங்கே இருப்ப? இதை கேட்போமா? இதை எங்கே அப்படின்னா கிதர், இருப்பாய் அப்படின்னா ரஹோஹே, ரஹோகே. எங்கே இருப்பாய்? கிதர் ரகோகே. எங்கே இருப்பாய்? கிதர் ரகோகே. எங்கே இருப்பாய்? கிதர் ரகோகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் சொல்லு. நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ என்கிட்ட சொல்லு, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. ஸோ நீ அப்படின்னா தும், என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், என்கிட்ட அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், சொல் அப்படின்னா பத்தாவோ.
நீ என்னிடம் சொல் அப்படின்னா தும் மேரே பாஸ் பத்தாவோ. நீங்கள் என்னிடம் சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆப் யூஸ் பண்ணணும். ஆப் மேரே பாஸ் பத்தாவோ, ஆப் மேரே பாஸ் பத்தாவோ. பட் இங்கே நீ என்னிடம் சொல் அப்படின்னு இருக்கு. ஸோ நீ அப்படிங்கிறப்போ தும் மேரே பாஸ் பத்தாவோ, தும் மேரே பாஸ் பத்தாவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ என்னிடம் காட்டு. காட்டு அப்படின்னா திக்காவோ. ஸோ நீ என்னிடம் காட்டு அப்படின்னா தும் மேரே பாஸ் திக்காவோ. நீ அப்படின்னா தும், என்னிடம் அப்படின்னா மேரே பாஸ், காட்டு அப்படின்னா திக்காவோ. ஸோ சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது தும் மேரே பாஸ் திக்காவோ, தும் மேரே பாஸ் திக்காவோ. நீங்கள் என்னிடம் காட்டுங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்பெக்டாக சொல்லணும்னா நம்ம ஆப் யூஸ் பண்ணணும். ஆப் மேரே பாஸ் திக்காயே, திக்காயே. இது வந்து நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறனால நீ என்னிடம் காட்டு, தும் மேரே பாஸ் திக்காவோ. நீங்கள் என்னிடம் காட்டுங்கள் அப்படின்னா ஆப் மேரே பாஸ் திக்காயே. ஓகேவா? ஓகே, ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சென்டென்சஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான். இது எப்படி சொல்லலாம்? ஓ நஹி ஆயேகா. நம்ம கேஷுவலாக சொல்லும்போது ஓ நஹி ஆயேகா. ஓ அவன், ஓ வரமாட்டான், நஹி ஆயேகா. அவன் வருவான் அப்படின்னா ஓ ஆயேகா, ஓ ஆயேகா, ஆயேகா அப்படின்னு சொல்லணும். அவன் வரமாட்டான் அப்படிங்கிறப்போ ஓ நஹி ஆயேகா, ஓ நஹி ஆயேகா. அவள் வரமாட்டாள், அவள். இதுவுமே சேம் அதே மாதிரி தான். அவன் வரமாட்டான் அப்படின்னு ஒரு மேல் சொல்லும்போது நம்ம ஆயேகா அப்படி யூஸ் பண்ணணும். ஒரு ஃபீமேல் அவள் வரும்போது ஆயேகி, ஓ நஹி ஆயேகி. ஓகே, அவள் வரமாட்டாள், ஓ நஹி ஆயேகி. அவள் வருவாள் அப்படின்னா ஓ ஆயேகி, ஓ ஆயேகி அப்படின்னு சொல்லணும். அவள் வரமாட்டாள், ஓ நஹி ஆயேகி, ஓ நஹி ஆயேகி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். மேலே பாரு, மேலே பாரேன். இது எப்படி சொல்லலாம்? ஊப்பர் தேக்கோ. ஊப்பர்னா மேலே, கீழே அப்படின்னா நீச்சே. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மேலே அப்படின்னா ஊப்பர், கீழே அப்படின்னா நீச்சே. பாரு அப்படின்னா தேக்கோ. மேலே பாரு, ஊப்பர் தேக்கோ, ஊப்பர் தேக்கோ. வெளியே வா. வெளியே அப்படின்னா பாகர், உள்ளே அப்படின்னா அந்தர். வெளியே வா, வா அப்படின்னா ஆவோ, போ அப்படின்னா ஜாவோ. ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு சென்டென்ஸ் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, ஸோ வெளியே வா அப்படின்னா பாகர் ஆவோ, வெளியே போ அப்படின்னா பாகர் ஜாவோ, உள்ளே வா அப்படின்னா அந்தர் ஆவோ, உள்ளே போ அப்படின்னா அந்தர் ஜாவோ. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அது எப்படி ஆச்சு? அது எப்படி ஆச்சு? அதை எப்படி கேட்கலாம்? ஓ கைசே ஹுவா, ஓ கைசே ஹுவா, வ கைசே ஹுவா, வ கைசே ஹுவா. இது அப்படின்னா யக், அது அப்படின்னா வக். வ கைசே ஹுவா அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், ஓ கைசே ஹுவா அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அங்கிருந்து சீக்கிரம் வா, அங்கிருந்து சீக்கிரம் வா. இது எப்படி சொல்லலாம்? உதர் சே ஜல்தி ஆவோ, உதர் சே ஜல்தி ஆவோ, உதர் சே ஜல்தி ஆவோ. அங்கிருந்து அப்படின்னா உதர் சே, அங்கிருந்து உதர் சே ஜல்தி ஆவோ. ஜல்தினா சீக்கிரம், ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். வா அப்படின்னா ஜா, ஆவோ. ஸோ அங்கிருந்து சீக்கிரம் வா அப்படின்னா ஜல்தி ஆவோ, உதர் சே ஜல்தி ஆவோ. சீக்கிரம் போ அப்படின்னா ஜல்தி ஜாவோ. ஓகேவா? ஸோ அங்கிருந்து சீக்கிரம் வா, உதர் சே ஜல்தி ஆவோ. நெக்ஸ்ட் ஒன். பின்னாடி வை. பின்னாடி அப்படின்னா பீச்சே ரக்கோ. பின்னாடி வைக்காத அப்படின்னா பீச்சே மத் ரக்கோ. மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பின்னாடி வை அப்படின்னா பீச்சே ரக்கோ, பீச்சே ரக்கோ. ஓகே, பின்னாடி அப்படின்னா பீச்சே. ஸோ முன்னாடினா என்னது? ஆகே, ஆகே. ஸோ முன்னாடி வை அப்படின்னா ஆகே ரக்கோ. முன்னாடி வைக்காத அப்படின்னா ஆகே மத் ரக்கோ, ஆகே மத் ரக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என்ன வேண்டும்? என்ன வேணும்?
இதை எப்படி கேட்கலாம் ஹிந்தியில்? கியா சாஹியே, என்ன அப்படின்னா கியா, வேண்டும் அப்படின்னா சாஹியே, என்ன வேண்டும்? கியா சாஹியே, என்ன வேண்டும்? கியா சாஹியே. ஓகே. என்ன பேர்? ஆக்சுவலி பேர் அப்படின்னா நாம். தும்ஹாரா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்போமா நம்ம? ஸோ நாம், நேம் அப்படின்னா நாம், பெயர். ஸோ என்ன அப்படின்னா கியா, என்ன பெயர்? கியா நாம், கியா நாம். ஓகேவா? அந்த ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடைந்து விட்டது, உடஞ்சிருச்சு. இது எப்படி சொல்லலாம்? டூட் கயா, டூட் கயா, டூட் கயா. கயா இல்லை, கயா, ஜிஏ, கயா. டூட் கயா, உடைந்து விட்டது. டூட் கயா, டூட் கயா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் செய். சீக்கிரம் செய், ஜல்தி கரோ. சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி, செய் அப்படின்னா கரோ. சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ. சீக்கிரம் எழுது அப்படின்னா ஜல்தி லிக்கோ. எழுதுனா லிக்கோ. சீக்கிரம் எழுது, ஜல்தி லிக்கோ. சீக்கிரம் படி அப்படின்னா ஜல்தி படோ. சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னா ஜல்தி காவோ. சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னா ஜல்தி உட்டோ. ஸோ சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி. ஸோ அந்த ஜல்திங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஜல்தி, சீக்கிரம் செய், ஜல்தி கரோ, சீக்கிரம் எழுது, ஜல்தி லிக்கோ. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 25 பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் நம்ம கேஷுவலாக வீட்டில் பயன்படுத்துகிற வாக்கியங்கள் தான். ஸோ அந்த வாக்கியங்கள் எல்லாமே என் கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங். தேங்க்யூ டு ஆல்.